பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை கண்மூடித்தனமாக சுட்ட பயங்கரவாதிகள். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 42 பயங்கரவாத ஏவுதளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஏவுதளங்களில் சுமார் 130 பயங்கரவாதிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் குல்காம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் வீரமரணம். 2 பேர் காயமடைந்த நிலையில் தொடரும் தேடுதல் வேட்டை. தீவிரவாத தாக்குதலுக்குள்ளான பஹல்காமில் 2வது நாளாக கடையடைப்பு. மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் சாலைகள். கராச்சி கடற்கரையில் ஏவுகணை சோதனை நடத்தும் பாகிஸ்தான். சோதனை நடவடிக்கை உன்னிப்பாக கவனித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கு. மத்திய அரசு உத்தரவை அடுத்து தடுப்புகளை அகற்றி போலீசார் நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு மத்தியில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு கேக்குடன் வந்த ஊழியர். வீடியோ வெளியான நிலையில் தாக்குதலை கொண்டாடுகிறார்களா என பலரும் கேள்வி. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பாஜகவினர் போராட்டம். பயங்கரவாத சம்பவத்தை கண்டித்து கண்டன முழக்கம். पाकिस्तान इनकलाब जिंदाबाद 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 जिंदाबाद. பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் தள பக்கம் முடக்கம். இந்தியாவின் கோரிக்கை ஏற்று பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம். காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவின் நடவடிக்கையை எதிர்கொள்வது குறித்து அவசர ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் ஆசிரியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற உத்தரவு. தீவிரவாத அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் இன்று மாலை 6 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வாய்ப்பு. காங்கிரஸ் அவசர செயற்குழு கூட்டம் டெல்லியில் தொடக்கம். மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பஹல்காம் தாக்குதல் குறித்து தலைவர்கள் ஆலோசனை. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல் நல்லடக்கம். ஒடிஷா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழப்பதற்கு முன் மனைவியுடன் ரீல் செய்த கப்பற்படை அதிகாரி. மகிழ்ச்சியாக இருவரும் நடனமாடும் வீடியோ இணையதளத்தில் வைரல். பஹல்காமிற்கு 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் பலியாகி இருப்போம் என சென்னை திரும்பிய சுற்றுலா பயணிகள் பரபரப்பு பேட்டி. உள்ளூர் மக்களே தங்களை காப்பாற்றியதாகவும் உருக்கம்.
தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ரயில் நிலையம் வழிபாட்டு தலங்கள் என தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. கடலோர பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணி. கும்பகோணத்தில் கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயான் கோவை சிபிசிஐடி போலீசாரிடம் விசாரணை. சென்னை போரூரில் 70 வயது மூதாட்டி நகைக்காக கொலை செய்துவிட்டு மூதாட்டியை தூக்கிலிட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை ராஜமங்கலத்தில் 6 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்பு. குப்பையில் வீசிச் சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவிற்கான மின்சாரம் மாநகராட்சி மூலம் வழங்கப்படுகிறது. மாமன்ற கூட்டத்தில் மேயர் தகவல். கடலூரில் ஆவணமின்றி ஆம்னி பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 40 லட்சம் ரொக்கம் பறிமுதல். மன்னார்குடிக்கு பணத்தை எடுத்துச் சென்றவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் கன்னியாகுமரி பெருந்துறைக்காடு பகுதியில் காட்டாற்று வெள்ளம். 4000 வாழை மரங்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. நான்கு நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலம் கர்ரேகுட்டா வனப்பகுதியில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல். ISIS காஷ்மீர் என்ற அமைப்பிடமிருந்து மிரட்டல் வந்திருப்பதாக டெல்லி போலீசில் புகார். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து மேலுமா ராஜஸ்தான் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 72,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.